Taste the Daily. சென்னை எழும்பூரில் மர்ம நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளான உதவி ஆய்வாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத அவலம் நிலவுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை எழும்பூரில் கடந்த ஜூலை 18 அன்று தாக்குதலுக்கு ஆளாகிய ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புனைவு எஃப்ஐஆர்களுக்கு பெயர் போன திமுக அரசு அஜித்குமார் வழக்கு போலவே இந்த வழக்கிற்கு என்ன கதை எழுதியுள்ளது என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்துள்ளது என்பது திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதை மீண்டும் மெய்ப்பிப்பதாக தெரிவித்துள்ளார். காவல்துறையை நிர்வகிக்க வக்கற்றவராக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இருப்பதால் காவல்துறையினர் தாக்கப்படுவது, ராஜினாமா செய்வது, காவல்துறை சீர்கேடுகள் குறித்து பொது வெளியிலேயே தெரிவிப்பது உள்ளிட்டவை தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்துள்ளார். எஸ்ஐ ராஜாராமன் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.